வணக்கங்க. ரொம்ப தூரம் ஓடி முடிச்சதும் ஏன் மூச்சு வாங்குது, கெஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கெஸ் இல்லைங்க, கேஸ். காலப்போக்குல கேஸ் வாங்குறது தான் கெஸ் வாங்குறதா மாறிடுச்சுங்க. நம்ம சாப்பிட்ட அப்புறம் ஜீரணமாகும், அதாவது பெரிய துகள்களா இருக்கிற உணவை சின்னதா உடைக்கிறதுக்கு பேர் தான் ஜீரணம்னு சொல்றோங்க. அப்படி உடைச்ச உணவு நம்ம ரத்தம் எடுத்துக்கிட்டு போய் செல்களுக்கு கொடுக்குங்க. அப்பதான் நமக்கு சக்தி உண்டாகும். இதுல எவ்வளவு உணவு, அதாவது சர்க்கரை தேவையோ அதை மட்டும் ரத்தம் வச்சுக்கிட்டு அதிகமா இருக்கிறத தோலுக்கு கீழையும் சிறுநீரகம் ஈரல் மேலையும் சேமிச்சு வைப்பாங்க. எப்ப நமக்கு சக்தி தேவையோ அப்போ அந்த சேமிச்சு வச்ச உணவை சக்தியா மாத்தி நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வேகமா ஓடும்போது ரத்தத்துல மற்றும் செல்கள்ல இருக்கிற சக்தி எல்லாம் தீந்துடுச்சுன்னா சேமிச்சு வச்ச உணவை சக்தியா மாத்தி செல்களுக்கு கொடுக்கணும். சீக்கிரமா கொடுக்கலன்னா செல்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா செத்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லது இல்ல இல்லைங்களா? சக்தி கிடைக்கணும் அப்படின்னா நிறைய உணவை எரிக்கணுங்க. அப்படி எரிக்கணும்னா நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். நம்ம எப்பயும் போல மூச்சு விட்டா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்காதுங்க. வேக வேகமா மூச்சு விடுறதால நிறைய ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ள போகுதுங்க. அது ரத்தத்துல எடுத்து செல்லப்பட்டு எல்லா செல்களுக்கும் கொடுக்கப்படுதுங்க. சக்தியும் உண்டாகுதுங்க. இந்த சமயத்துல மூக்கு வழியா இல்லாம வாய் வழியா மூச்சு விடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க, எனக்கான உங்களோட நேரத்திற்கு நன்றிங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.